தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். பரபரப்பா ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, பலரும் பார்த்துருந்துருப்போம். அதாவது இன்னும் அந்த 4th பிளேஸ்க்கு வந்து எப்படி அடிச்சுக்கிறாங்க முடிவாகாம, அதுல கணக்கு மாறி மாறி போடுறாங்களே. சிஎஸ்கே தோக்கக்கூடாது, தோத்தாலும் வந்துட்டு 18 ரன்னுக்கு குறைவாக தான் தோக்கணும், இல்லைன்னா ஆர்சிபி வந்துட்டு இப்படி மாறி மாறி கணக்கு போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. அப்படிதாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட அவங்க எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பல கணக்குகளை போட்டுட்டு இருக்காங்க அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள். அதனாலேயே காலையில ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு அப்படின்னு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அதுல முதன்மையான இடத்தை பிரதமர் மோடி வகிக்கிறார். அவருடைய பேச்சுகள் நிறைய மாறிக்கொண்டே இருக்கு. எதனால? அப்ப பாஜக பயப்படுகிறதா, இல்ல பாஜக பாய திட்டமிடுகிறதா? இன்னொரு பக்கம் ராகுல், கெஜ்ரிவால் அப்படின்னு அவங்களும் அஸ்திரங்களை ஏவிக்கொண்டே இருக்காங்க. இந்த பரபரப்பான அரசியல் களம், ஒவ்வொருத்தருடைய கணக்குகள், உத்திகள் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத விரிவாக அலசுவது தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். மாறி மாறி பேசும் மோடி, பயப்படுகிறதா பாஜக, இல்லை பாய திட்டமா? இந்து முஸ்லிம் அப்படின்னு என்னுடைய வாழ்நாள்ல நான் அரசியல் செஞ்சதே இல்லை. அப்படி நான் பேச தொடங்கினா அந்த நாள்ல இருந்து பொது வாழ்க்கைக்கு நான் தகுதியற்றவன் ஆகிவிடுவேன் அப்படின்னு ஒரு தலைவர் பேசினாரு, ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. வேற யாரும் இல்ல, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிங்க. என்னது பிரதமராங்க அப்படி பேசினாரு அப்படின்னு பலருக்கும் ஆச்சரியம். ஆனா அந்த ஆச்சரியம் கொஞ்ச நேரம் கூட இல்லை. அடுத்த தினமே பார்த்தோம்னா நாசிக் மகாராஷ்டிராவில் பரப்புரை செய்யறப்ப நாட்டுடைய வளத்துல 15 விழுக்காடு சிறுபான்மையினருக்கு, அதாவது முஸ்லிம்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கு, பட்ஜெட்ல அப்படிலாம் கொண்டு வருவாங்க அப்படின்லாம் காங்கிரஸ் அட்டாக் பரப்புரையை முன் வச்சாரு பிரதமர் மோடி. என்னங்க முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு இப்படி மாறி மாறி பேசுறாரு அப்படின்னு பலரும் குழப்பத்துல இருக்காங்க. இப்படி பேசுறதே இப்போ ஒரு ட்ரெண்டா மாறிடுச்சுங்க அப்படின்னு இன்னொரு பக்கமும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஓகே சரி, பிரதமர் ஏன் இந்த மாதிரி பேசினாரு? இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? மிஷன் 400 தேர்தலுக்கு முன்பு பாஜகவுடைய ஒரே அஜெண்டா, ஒரே கோலாக இருந்ததுங்க. ஆனா தொடக்கத்திலேயே இதை டார்கெட் செஞ்சு தங்களுடைய வேலைகளை தொடங்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சியினர், இந்தியா கூட்டணி கட்சியினர். முக்கியமா நம்முடைய இந்திய அரசியல் சட்டத்தை திருத்த பார்க்கிறது பாஜக. அதனாலதான் 400க்கும் மேற்பட்ட சீட்டுகளை வெல்லணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு தொடக்கத்திலேயே இதுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டா நம்முடைய இடஒதுக்கீட்டை ரத்து செய்யவும் திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு போற போக்குல ஒரு விஷயத்த அடிச்சு விட்டாங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள். உண்மையில பாஜக தலைவர்கள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம் அப்படின்னு அவங்க பேச கிடையாது. ஆனாலும் காங்கிரஸ் கட்சியினர் இப்படியான ஒரு பரப்புரையை தீவிரப்படுத்தினாங்க. அதாவது அரசியல் சட்டம், இடஒதுக்கீடு அப்படின்னு அடிப்படையான 2 அம்சங்களை காங்கிரஸ் தொட்டதுமே டார்கெட் 400 அப்படிங்கிறத பேசுறதையே நிறுத்திவிட்டது பாஜக. உடனடியாக அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தை அம்பேத்கரே வந்தாலும் திருத்த முடியாது அப்படின்னும் அதற்கு விளக்கம் கொடுக்கிற மாதிரி பேசியிருந்தாரு பிரதமர் மோடிங்க. அப்புறம் நாங்க 10 ஆண்டுகளாக அரசியல்ல நீடிக்கிறோம், இடஒதுக்கீட பிரதமர் எங்கேயுமே நீக்கல, இனிமேலும் அதை நீக்க மாட்டாரு அப்படின்னு அமித்ஷா அவரும் பதிலடி கொடுத்திருந்தாருங்க. இப்படியாக தொடக்கத்திலேயே காங்கிரஸ் கட்சி மூலமாக சில குடைச்சல்கள் ஏற்பட்டது. இதை தடுக்கிற விதமாகத்தான் அடுத்த கட்டமாக பாஜக இறங்கி அடிக்கவும் தொடங்கிட்டாங்க. அதன் பிற்பாடு பாஜக பேசிய பல விஷயங்களும் நாடு முழுக்கவே பல்வேறு எதிர்ப்புகளையும் உருவாக்குனது. அதில் ஒன்றாகத்தான் ஊடுருவல்காரர்களும் அதிக குழந்தை பெற்றுக் கொள்பவர்களுக்கும் நம்முடைய செல்வத்தை பிரிச்சு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் கட்சியினர். அடுத்து மத ரீதியாக இடஒதுக்கீடை கொண்டு வரும் காங்கிரஸ், அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற அடுத்த அஸ்திரத்தை ஏவினாங்க. மூன்றாவதாக இந்தியாவுடைய வளங்களை பிரித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் திட்டமிடுகிறது அப்படின்னாங்க. அதன் தொடர்ச்சியாக 4ஆவதாக, அது ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது சிறுபான்மையினர்களுடைய அறிக்கை போல இருக்கு, அவங்களுடைய நலன்களை மட்டும்தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5ஆவதாக ராகுல் காந்தி இந்து மன்னர்களை மட்டும்தான் டார்கெட் செஞ்சு பேசுறாரு அப்படின்னு அடுத்த அஸ்திரத்தை ஏவிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே இந்தியாவை முன்பு பல்வேறு மன்னர்கள் ஆண்டாங்க. ஆனா ஜனநாயகமும் அரசியல் சட்டமும் தான் ஏழைகள், தலித்துகள், பட்டியல் சமூகத்தினர் உள்ளிட்ட பலருக்கும் குறைந்தபட்ச சுதந்திரத்தையாவது கொடுத்தது. சோ அதை நாம் காக்க வேண்டும் அப்படின்னு தான் ராகுல் பேசியிருந்தாரு. இதை ஒட்டி தான் இப்படி பாஜகவும் திருத்தி பேசினாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினரும்
விமர்சனங்களை முன் வச்சாங்க. இதன் தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னா ராமர் கோயிலுக்கு பாபர் பூட்டை ஒன்றை போட காங்கிரஸ் திட்டமிடுகிறது அப்படின்னு அடுத்த அஸ்திரத்தையும் ஏவிருந்தாங்க. இப்படியாக வரிசையாக தினந்தோறும் இல்ல காலையில ஒண்ணு மதியம் ஒண்ணுங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான அஸ்திரங்களை பாஜக தொடர்ந்து ஏவிக்கொண்டே இருந்தது. பல நேரங்கள்ல இதற்கு பதில் சொல்றதுக்கே நாங்க அப்படி இல்லைங்க அப்படின்னு பதில் சொல்றதுக்கே காங்கிரஸ் ரொம்பவே மெனக்கிட வேண்டியதா இருந்தது. இந்த இடத்துலதான் புதிதாக களத்துக்கு வந்தாரு டெல்லி ஆம் ஆத்மி கட்சியுடைய முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால். கெஜ்ரிவாலின் அரசியல் குண்டுகள் நெருக்கடியில் பாஜக அமலாக்கத்துறை கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்சது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அவருக்கு பிணை கிடைச்சது. அதுவே முதல் வெற்றியாக பார்க்கப்பட்டது. நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, சர்வாதிகாரத்துக்கு நாம முடிவு கட்டுவோம் அப்படின்னு வேகத்துல புயல் வேகத்துல தன்னுடைய ஆட்டத்தை ஆட தொடங்கினாரு. அதுக்கப்புறம் 75 வயதுக்கு மேல பிரதமராக மோடி இருக்க மாட்டாரு. அடுத்த பிரதமர் அமித்ஷா தான், நீங்க போடுற ஓட்டுகள் அமித்ஷாவுக்கு தான் போகும், அப்படியே பாஜக ஜெயிச்சாலும் அப்படின்னு உள் முரண்பாடுகளை ஏற்படுத்துற மாதிரி பேசினாரு. அப்புறம் ஊபியிலையும் திரு யோகி ஆதித்யநாத் அவரை முதலமைச்சரா இருக்க விட மாட்டாரு, மோடி அவர்களுடைய முந்தைய வரலாறு அப்படிதான் இருக்கு அப்படின்னு இப்படி வரிசையாக அஸ்திரங்களை ஏவிக்கொண்டே இருந்தாரு. பொதுவாகவே பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா கெஜ்ரிவால் வீசிய அரசியல் குண்டுகளுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கறதுக்கு பெரும் நேரம் எடுத்துக்கொண்டாங்க. அதாவது அட்டாக் ஆட்டத்துல இருந்து தடுப்பாட்டத்துக்கு மாறியது பாஜக. கெஜ்ரிவால் நல்ல பேட்ஸ்மேன் வந்துட்டாருப்பா, இம்பாக்ட் பிளேயர் மாதிரி உள்ள வந்துட்டாரு, சூப்பரு அப்படின்ட்டு இந்தியா கூட்டணியும் கொண்டாட தொடங்கிட்டாங்க. இந்த பின்னணிகளை நம்ம ஏற்கனவே முந்தைய ஒரு காணொலியில கெஜ்ரிவாலின் 8 தோட்டாக்கள் அப்படின்ட்டு அதுல விரிவாகவே பதிவு செஞ்சிருந்தோம். ஒரு சிறு நினைவூட்டல் தான். சரி, அதோடு அவர் நிற்காம அடுத்தடுத்த அஸ்திரங்களை தொடர்ந்து ஏவிக்கொண்டே இருக்கிறார். லேட்டஸ்டாக பார்த்தோம்னா நான் எழுதி தரேன், 230 தொகுதிக்கு மேல பாஜக கூட்டணி வெற்றி பெறவே பெறாது அப்படின்னு சபதம் போடாத குறையாக பேசியிருக்காரு. அடுத்த குண்டை வீசியிருக்காரு கெஜ்ரிவால். உடனடியாக இதை மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி அமித்ஷா அவரோ தேர்தல் நடந்த 380 தொகுதிகள்ல 270 தொகுதிகள்ல எங்களுக்கு வெற்றி கன்ஃபார்ம்ங்க அப்படின்னு அமித்ஷா பதில் கொடுத்தாரு. அப்படியா, இருங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேங்கிற ரீதியில என்னை பார்த்தாலே பாஜக பயப்படுதுங்க, அதனால தான் அப்படி வாண்டடா விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அடுத்த அரசியல் குண்டை வீசினாரு கெஜ்ரிவால். தொடர்ந்து ஹரியானா, டெல்லி, பஞ்சாப், மகாராஷ்டிரா, கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 10 மாநிலங்கள்ல போன முறை வெற்றி பெற்றதை விட ரொம்பவே குறைவாதான் பாஜக வெற்றி பெறும், மிகப்பெரிய சரிவை பாஜக இந்த தேர்தலில் சந்திக்க போகிறது அப்படின்னு அடுத்த அட்டாக்கையும் வீசினாரு கெஜ்ரிவால். இந்தியா கூட்டணியின் அடுத்தடுத்த அஸ்திரம் சேஃப் கேம் ஆடும் அமித்ஷா. இப்படி அடுத்தடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் மூலமாக புது புது நெருக்கடிகளும் வர இதை சமாளிக்கிற விதமாக எங்களுக்கும், அதாவது பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் ராகுலுக்கும் இடையே தான் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த கேமை கொஞ்சம் மாத்தி விடுற மாதிரி பேசியிருந்தாரு அமித்ஷா. ஆனா எங்க தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாக கண்ணு கட்டிய தூரம் வரை பாஜகவுக்கு எதிரியே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. முதற்கட்ட தேர்தல் நடந்த நேரத்துல கூட அப்படிதான் பேசுனீங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா டோட்டலா மாறி ராகுல் தான் போட்டி அப்படிங்கிறீங்க. இதுவே பாஜகவுக்கு ஒரு அடிதான், இதுவே இந்தியா கூட்டணிக்கு ஒரு வெற்றி தான் அப்படின்னு இந்த வகையில பரப்புரை செய்யவும் தொடங்கிட்டாங்க, குறிப்பா சமூக வலைதளங்கள்ல. ஆனாலும் களத்துல மோடிக்கும் ராகுலுக்கும் இடையே தான் போட்டி என்பதை தொடர்ந்து பதிவு செய்யவே பாஜக விரும்பினது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே 10 ஆண்டுகளாக ராகுலை எதிர்த்தே பாஜக வந்திருக்கு. ராகுல் கொஞ்சம் பலகீனமான ஒரு தலைவராகவும் பாஜக தலைவர்கள் கருதுனாங்க. சோ அவரை எதிரியாக காட்டுவதன் மூலமாக தங்களுக்கான வாக்குகளை ஈஸியா அறுவடை செஞ்சிடலாம் அப்படிங்கிறதும் ஒரு உள்கணக்காக இருந்தது. ஆனாலும் அதை உடைக்கிற மாதிரி ராகுலோடைய நகர்வுகளும் இப்ப சமீபமாக வேகம் எடுக்கவும் தொடங்கியிருக்கு, திருப்பி அடிக்கவும் தொடங்கியிருக்காங்க அரசியல் ரீதியாக. இவை எல்லாமே பாஜகவுடைய தலைவர்களை எக்கச்சக்கமாக தடுமாற வச்சிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு உச்ச நீதிமன்றம் பிணை கொடுத்த தீர்ப்பு வழக்கமான தீர்ப்பல்ல, கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டிருப்பதாக நாட்டு மக்கள் கருதுகிறார்கள் அப்படின்னு அமித்ஷா இப்ப லேட்டஸ்டா பேசியிருக்காருங்க. அப்ப அமித்ஷா யாரங்க கொஸ்டின் பண்றாரு, யாருக்கு எதிராக இப்படியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு? அப்ப ஒரு சேஃப் கேம்க்கு ஆட போயிட்டாங்க, தடுமாற்றத்துல இருக்காங்க, அதனால தான் எப்படியாவது வெற்றி அடைஞ்சா போதும் அப்படின்னு ஏதோ பேச தொடங்கியிருக்காங்க அப்படின்னும் இந்தியா கூட்டணி அவருக்கு எதிரான அஸ்திரமாக இதை வீச தொடங்கியிருக்காங்க. சடன் சிறுபான்மையினர் சப்போர்ட், யூடேன் அடித்த மோடி, பின்னணியில் நடுநிலை வாக்காளர்களை கவரும் திட்டம். சரிங்க, செக்மெண்டாக நீண்ட நெடிய விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்க. ஏன் பிரதமர் சடனா இந்து முஸ்லீம் அப்படின்னு சப்போர்ட்டாலாம் சில விஷயங்களை பேசினாரு, அதனுடைய பின்னணி என்ன
நம்முடைய நேயர்கள் கேட்கிறது புரியுது. என்னன்னா பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் முதற்கட்ட தேர்தல் அப்படின்னா தென் மாநிலங்கள்ல நடந்தது, தமிழ்நாடு, கேரளா போன்ற இடங்கள்ல. ஸோ தொடக்கத்துல அதிக அளவுல மைனாரிட்டிஸ் அரசியலை வந்துட்டு அட்டாக் பண்ணல. அதன் பிற்பாடு பெரும்பாலான தொகுதிகள் பார்த்தோம்னா தேர்தல் நடந்தது அப்படின்னா வட மாநிலங்கள்ல அதிகமா நடந்தது. ஸோ தங்களுடைய வாக்கு வங்கி இந்துத்துவ வாக்குகளை டோட்டலா அறுவடை செய்யணும் அப்படின்னு சிறுபான்மையினர்களுக்காக மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி வேலை பார்க்குது, பெரும்பான்மை இந்துக்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு அந்த ஒற்றை புள்ளியில தீவிரமாக தங்களுடைய பரப்புரையை முன் வச்சாங்க. அது உச்சகட்டமாக சிறுபான்மையினர் அட்டாக் அரசியலாகவும் பரப்புரையாகவும் மாறியது. அடுத்து முக்கியமா உத்தரப்பிரதேச மாநிலம், அங்க 80 தொகுதிகள் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு கட்டமாக தேர்தல் நடக்கிறப்பவும் அங்க ஊபியில வந்துட்டு தேர்தல் நடக்குதுங்க. அங்க முழுமையாக தொகுதிகளை கைப்பற்றணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய திட்டமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொண்டிருக்கிற ரிப்போர்ட் பாசிட்டிவா இல்ல. முக்கியமா இந்தியா கூட்டணி அங்க வலுவா இருக்கு. காங்கிரஸ், சமாஜ்வாடி பார்ட்டி, முன்னாள் முதலமைச்சரான திரு அகிலேஷ் யாதவ் அவங்களுக்குள்ள தொகுதி உடன்பாடு ஏற்பட்டதாகட்டும், கூட்டாக பரப்புரை செய்வதாகட்டும், பல விஷயங்களை முன்வைப்பதாகட்டும், பாஜக அட்டாக் அரசியல தீவிரமாக முன்வைக்கதாகட்டும், இடஒதுக்கீடு, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, அப்புறம் சாதி வாரியான கணக்கெடுப்பு, அதுதான் இந்தியாவை எக்ஸ்ரே செஞ்சது போல இருக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி எல்லாம் சொன்னது. இன்னொரு பக்கம் திருமதி பிரியங்கா காந்தியுடைய அதி தீவிரமான பரப்புரை, இப்படி பல விஷயங்களும் ஊபியில பாஜகவுக்கு நெருக்கடியை கொடுக்க தொடங்கினது. இன்னொரு பக்கம் கெஜ்ரிவாலும் வந்து ஒரு வெடியை போட்டாருல்ல, ஊபி முதலமைச்சரையே பிரதமர் மோடி வந்து மாத்திருவாரு அப்படின்லாம் அரசியல் ட்விஸ்ட் பண்ணாரு இல்லையா. இது எல்லாமே பாஜகவுக்கு நெருக்கடியை கொடுத்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த தொகுதிகளை கைப்பற்ற முடியலனாலும் பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்ற தங்களுடைய இந்துத்துவ வாக்குகளை நம்ப தொடங்கினாங்க. அதனால தான் இந்துத்துவ அரசியலை பரப்புரையில தூக்கலாக வெளிப்படுத்த தொடங்கினாங்க. அதே நேரத்துல பாஜகவுடைய பரப்புரைகள் சிறுபான்மையினருடைய அரசியலை டார்கெட் செய்வதாக இருக்கு அப்படிங்கிறது ஏனைய மாநிலங்கள்ல வந்துட்டு பாஜகவுக்கு எதிர்வினையாக மாற தொடங்கியது. குறிப்பா சிறுபான்மையினர்களை டோட்டலா டார்கெட் செஞ்சு ஒரு பிரிவினைவாத அரசியலை முன்வைக்கிறாரு மோடி அப்படின்னு பிரியங்கா தொட்டு, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் தொட்டு, பல்வேறு இந்தியா கூட்டணி கட்சியினரும் அந்த அரசியலை எல்லா மாநிலங்கள்லயும் கொண்டு போனாங்க. ஸோ ஏனைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய நடுநிலையான வாக்காளர்கள் அவங்கள பாஜகவுக்கு எதிராக இது மாற்றத் தொடங்கியது. அந்த வாக்குகளை இழந்தா தங்களுடைய டார்கெட்டை 400 அப்படிங்கிறத முழுமையாக அடைய முடியாது, அட்லீஸ்ட் பெரும்பான்மை கூட கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் ஏனைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய நடுநிலையான வாக்காளர்கள் அவர்கள் அனைவரையும் கவரும் விதமாக நாங்க வந்து இந்து முஸ்லீம் அப்படிங்கிற அரசியலை செய்யறது கிடையாது, என் வாழ்க்கையிலேயே நான் அப்படி பண்ணதே கிடையாது, அப்படி நான் பேச தொடங்கினா நான் பொது வாழ்க்கைக்கே தகுதியற்றவன் ஆகிவிடுவேன் அப்படின்னு அதை வலுவாக தன்னுடைய பேட்டிலையும் பதிவு செஞ்சாரு மோடி. ஆனா அடுத்த தினமே 15% நாட்டின் வளத்தை காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினருக்கு பிரிச்சு கொடுக்க திட்டம் போடுது அப்படின்லாம் பேசினார் இல்லையா. இது தன்னுடைய வழக்கமான இந்துத்துவ வாக்காளர்களை கவர்வதற்காக. எங்க பேசினார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் 2 முகத்தோடு தன்னுடைய பரப்புரையை முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. 2 பக்கமும் வாக்குகளை அறுவடை செய்யணும் அப்படின்னு திட்டம் போடுறாரு காங்கிரஸ் கட்சி, கெஜ்ரிவால், இந்தியா கூட்டணி, வலிமையான பரப்புரைகள். இன்னொரு பக்கம் விலைவாசி ஏற்றம், 5ஆவதாக விலைவாசி பிரச்சனை, அப்புறம் வேலை வாய்ப்பின்மை போன்ற மக்கள் 10 ஆண்டுகளை சந்தித்த பிரச்சனைகள், இப்படி 5 திசைகள்ல இருந்தும் அரசியல் ஏவுகணைகள் வர இந்த நெருக்கடியை சமாளித்து எப்படியாவது 3வது முறையும் வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு தான் தன்னுடைய உத்திகளை மாத்தி மாத்தி தன்னுடைய கேமை ஆட தொடங்கியிருக்காங்க பாஜக தலைவர்கள் அப்படிங்கிறாங்க பாஜகவுடைய நகர்வுகளை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். நம்ம காணொலியோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நொடிக்கு நொடி பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம பயணிக்கிறது தேர்தல் அரசியல் களம். இன்னும் சில தினங்கள் இருக்கு, அதுல புயலே வீசினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல. இந்த இடத்துல மாபெரும் அமெரிக்க எழுத்தாளரான சார்ல்ஸ் பியூகோவ்ஸ்கி அவருடைய ஒரு கோட் சொல்லணும் அப்படின்னு ஞாபகத்துக்கு வருதுங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அறிவாளிகள் பெரும்பாலும் சந்தேகங்களோடு எல்லா விஷயங்களையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல முட்டாள்கள் பெரும்பாலும் அதீத நம்பிக்கையோடவே இருப்பாங்க, தான் செய்யறது தான் சரி அப்படின்னு அதீத நம்பிக்கையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ நோட்புக்ஸ், மினிமல் ஃபீஸ், லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் மற்றும் பேங்க் லோன் வசதிகளும் உண்டு.